Hello students, this is Iqbal. Example 3.65. Find the value of A, B, C, D from the following matrix equation. அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 by 2 தான் இருக்குது. ஸோ இது வந்து பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்லேருந்து தான் நான் போடுறேன். சரியா? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இங்கே D இருக்குது, இங்கே 3, நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ D + 3 அப்படி எழுதிக்கணும். சரியா? இங்கே 8 + A, இங்கே 3B - 2, இங்கே A - 4. ஓகேவா? இது அப்படியே வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 + 0, 2A + 1, இங்கே B - 5, 4C + 0. இங்கே 2 + 0 2நே போட்டிருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் டேரெக்டாக எழுதிடலாம். இந்த எழுதுறது D + 3, 8 + A, 3B - 2, A - 4 is equal to 2 + 0 வந்து 2 தான். இங்கே 2A + 1, இங்கே B - 5, இங்கே 4C + 0 வந்து 4C. ஓகே, என்னென்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு A எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கா? இதுக்கு 8 + Aக்கு நேராக கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன இருக்குது? 2A + 1. அது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. அப்போது 8 + A is equal to 2A + 1. A எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. A இங்கே இருக்கட்டும். இந்த +2A இந்த சைடு வந்தால் என்ன ஆயிடும்? -2A. இந்த 1 இங்கே இருக்கட்டும். இந்த +8 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிடும்? -8. 2Aல ஒரு A போச்சுன்னா A, பட் பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ்னால -A. அது ப்ளஸ் மைனஸ் மாறி வந்தாவே சப்ராக்ஷன் தான் பண்ணணும். பண்ணிட்டேன். 2Aல ஒரு A போச்சுன்னா A, பெரிய நம்பர் மைனஸ்னால மைனஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கா, சப்ராக்ஷன் தான் பண்ணணும். 8ல் 1 போச்சுன்னா 7, பெரிய நம்பர் மைனஸ்னால -7, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ A = 7. ஃபஸ்ட்டு A கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? B வேணும்னு வச்சுங்களேன். B எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன இருக்குது? இந்த இருக்குது. சாரி, 3B - 2க்கு நேராக B - 5. அது ரெண்டையும் எழுதிக்கோங்க. 3B - 2 is equal to B - 5. ஸோ 3B அங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் B இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? -B. இந்த -5 அங்கே இருக்கட்டும். இந்த -2 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? +2. 3 டைம்ஸ் Bயில் ஒரு B போச்சுன்னா 2 டைம்ஸ் B. -5ல் 2 போச்சுன்னா -3. ஒரு நம்பர் நெகட்டிவ், ஒரு நம்பர் பாசிட்டிவ். சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடணும். அப்போ எனக்கு B தான் வேணும். -3 அங்கே இருக்கும். இந்த மல்டிப்ளேயில் உள்ள 2 அப்படியே இந்த சைடு வந்து டிவைடு வந்துடும். அவ்வளோதான். B கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் C பார்க்கணும். C எங்கே இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது, இங்கே 4C இருக்குது. அதுக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள்? A - 4. A நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும்னால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது A - 4 is equal to, அதுக்கு நேராக உள்ள கரஸ்பாண்டிங் நம்பர் தான் 4C. ஓகேவா? A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. 7 - 4 is equal to 4C. 7ல் 4 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 3 தானே? 3 = 4C. அப்போ எனக்கு C தான் வேணும். இந்த C இங்கே இருக்கட்டும், இந்த 3 இங்கே இருக்கட்டும். இந்த மல்டிப்ளையில் உள்ள 4 இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும்? டிவைட் ஆயிரும். அவ்வளோதான். C வந்து 3/4 கிடச்சிருச்சு. ஃபைனலாக D வேணும். D இங்கே எங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே D தான் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக கரஸ்பாண்டிங் நம்பர் 2 இருக்குது. அப்போ D + 3 is equal to 2. அப்போ D = என்ன வரும் அப்படின்னா 2. இந்த +3 அந்த சைடு போச்சுன்னா -3. ப்ளஸ் மைனஸ் வந்தாவே சப்ராக்ஷன் தான் பண்ணணும். 3ல் 2 போச்சுன்னா 1, பிக்கஸ்ட் நம்பரோட சைன். அப்போ Dயும் கிடச்சிருச்சு. லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. A வந்து 7, B வந்து -3/2, C வந்து 3/4, D வந்து -1. அவ்வளோதான்.